வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ், நாளைக்கோட அனாலிசிஸும் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல குயிக்கா பார்த்துடலாம். ஓகே. நம்ம நேற்றுக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ் வந்து நேற்றுக்கு வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பியூரான டவுன் ட்ரெண்ட் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 180 பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டியில டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 180 பாயிண்ட் நம்மளோட டார்கெட் வந்து 560 இருக்கும்போது 380 25,380 வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு வரும். ஒரு 180 பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனா என்ன சொல்றது, நம்ம எதிர்பார்த்ததை வச்சு ரீச் பண்ணி அதை விட டபுள் மடங்கு இன்னைக்கு நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு 200 நிஃப்டி டச் பண்ணிடுச்சு. இது நம்மளோட நாளையோட டார்கெட்டா இருந்துச்சு ஆக்சுவலா. இன்னைக்கு 380யும் நாளைக்கு 200 லெவல்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த இன்னையோட டார்கெட்டையும் நாளையோட டார்கெட்டையும் சேர்த்து ஒரே நாள்ல நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வந்துட்டு. ஸோ லைவ் அப்டேட் கொடுத்துருக்கோம். மார்னிங் 9:36 இதுதான் ட்ரெண்ட் கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த ரேஞ்ச் 25,500 கீழே ட்ரேட் ஆகும்போது நிஃப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,450 முதல் லெவலாகவும் 25,380 ரெண்டாவது லெவலாகவும் டார்கெட்டாகவும் இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஃபைனல் டார்கெட்டாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த 25,500 பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் இது வரைக்கும் போகலாம், 25,600 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பிரைஸ் வரைக்கும் இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணல, இது கீழே தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த லெவலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,450 ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கும் வந்துருச்சு. 25,450 வந்தோன்னா சைட்வேஸ் போயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்ல வந்த உடனே கொஞ்சம் சைட்வேஸ் போய் மறுபடியும் ட்ரெண்ட் கொடுத்துருந்து மேலே போகும்போது கூட இது வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரேக் பண்ணால் மட்டும் தான் அப் ட்ரெண்ட், இல்லை இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகணும். அப்படியே மேலே போனால் கூட மேலே இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே தான் வரணுங்கிறது சொல்லியிருக்கோம். இதுல இருந்து நம்ம கொடுத்த மாதிரி அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்சல் ஆகி அப்படியே மறுபடியும் 25,450 வந்து நம்மளோட ஃபைனல் டார்கெட்டான 25,380 வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி ப்ராப்பரா ரீச் ஆயிடுச்சு. இதைத்தான் அதுக்கு வீடியோலையும் தெளிவாக கொடுத்துருப்போம். இன்னையோட எக்ஸ்பைரி லெவல் டார்கெட்டா வந்து 25,450யும் 380 வந்து நம்ம வச்சிருந்தோம். ஓகே, 380 வரைக்கும் வந்துடுச்சு. அதையும் தாண்டிய மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இன்னைக்கு கீழே போயிருக்கு. ஆக்சுவலா இதுதான் நம்மளோட ஃபைனல் சப்போர்ட்டா இருந்துச்சு. நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு 2-3 வாரமாவே சொல்லிட்டு இருக்கோம். நிஃப்டி ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதே நிஃப்டி 25,200 நோக்கி போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொன்னோம். இப்போ நிஃப்டி 26,300 ரேஞ்சில் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகும்போது நிஃப்டி இந்த டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,200 வரைக்கும், 25,000ல இருந்து 25,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட வீக்லி அனாலிசிஸ் வீடியோல எல்லா வீடியோலையுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுக்கான ரீசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது ப்ராப்பரா நடந்திருக்கு. பட் இன்னைக்கு இது வரைக்கும் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். நாளைக்கு இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த ஃபைனல் சப்போர்ட் டச் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. ஆனா அந்த ஃபைனல் டச் இன்னைக்கு ஒரே நாள்ல முடிஞ்சிடுச்சு. ஒரே நாள்லயே செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளோட 25,200ங்கிற ஃபைனல் லெவலில் டச் பண்ணிச்சு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்மளோட சப்போர்ட் டச் பண்ணதுக்கு அப்புறமா நிஃப்டியில ஒரு இந்த லெவலில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். இதுல இருந்து ஒரு ஒரு சின்ன புலிஷ் கேண்டில், இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. இப்போ ஒரு சின்ன புலிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு இனிமேல் எப்படி ட்ரேட் ஆகும், தொடர்ந்து ஃபால் வருமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் வீக்லிக்கு மாத்திக்கிறேன். எதனால இது நம்மளோட ஃபைனல் டார்கெட்டாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வீக்லி அனாலிசிஸ் வீடியோல ஒவ்வொரு வீடியோலும் சொல்லியிருப்போம். ஓகே, நிஃப்டி இந்த வீக்லி சார்ட்ல இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இந்த சேனலுக்குள்ள தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இதுல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் சப்போர்ட், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஆல் டைம் வை வரும்போதே, இந்த ஆல் டைம் வைக்கு வரும்போதே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சுன்னா, இதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே தான் வரணும். தொடர்ந்து 25,200 இதை ரெஸ்பெக்ட் பண்ணி இங்க வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். 25,000ல இருந்து 25,200 வரைக்கும் சீக்கிரமாவே வரும் பட்சத்தில் 25,000 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனா இது ஒரு கரெக்ஷன் கொடுத்தனால 25,000 வரைக்கும் வர முடியாது. 25,200ங்கிறத நம்மளோட லேட்டஸ்ட் டார்கெட்டா அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, இங்க இருக்கும்போதே. ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டி ப்ராப்பரா டிராவல் ஆகி இப்போ ஃபைனல் டார்கெட்டான 25,200 ரேஞ்சுக்கும் வந்து அந்த லைன்ல கரெக்டா சப்போர்ட் எடுக்கிறது தெரியும் நினைக்கிறேன். இல்ல பார்க்க முடியுதுல, கரெக்டா அந்த லைன்ல சப்போர்ட் எடுத்து நிஃப்டி இப்போ ஹோல்ட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு பெரிய பால் கொடுத்து நம்மளோட ஃபைனல் சப்போர்ட்டுக்குள்ள வந்து நிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கணும், இந்த சப்போர்ட்ல வரும்போது இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணணும். இதுல ஒரு சைட் வைஸோ இல்லை ஒரு ஹோல்டிங் நடக்கலாம், ஹோல்ட் பண்ணி இதுல இருந்து மார்க்கெட் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு போகணும். இதுதான் ஹை லெவல்ல நிஃப்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிஃப்டி இப்போ ஆல் டைம்ஸ் நம்மளோட ஆல் டைம்ல நம்மளோட மேஜர் சப்போர்ட்ஸ் வந்து வந்துட்டனால இதுல இருந்து நிஃப்டி ரிவர்சலுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இதுல இருந்து ரிவர்சல் எடுத்து நிஃப்டி மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். ஏன்னா இந்த ஜோனை இது வரைக்கும் பிரேக் பண்ணல, இந்த ரேஞ்சை தவிர இதுல பிரேக் பண்ணல. ஓகே,
ப்ராப்பரா அந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை லெவலில் பார்த்தா கூட இங்கேயும் அதே சேனல் வந்திருக்கு. இந்த ஒரு தடவை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு, மறுபடியும் அந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா குளோபல் கியூஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கிற ஒரு ரீசன்னால இந்த சப்போர்ட், இந்த மேஜர் சப்போர்ட்ல, அதாவது இந்த சப்போர்ட் ஜோன்ல நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜோன்ல நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது? ஏன்னா நாளைக்கு ஒரே நாள்ல தெரியுமா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இந்த சப்போர்ட்ல ஒரு ஒரு நாளோ 2 நாளோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி இதை பிரேக் பண்ணி கீழே வரதும், இதுக்கு மேல போறதும், கீழே வரதும், மேல போறதுமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்கும் பட்சத்துல நம்ம அப் ட்ரெண்டா பார்க்கலாம். ஓகே, அந்த அப் ட்ரெண்ட் இந்த 25,500 பிரேக் பண்ண பட்சத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த 25,680 பிரேக் பண்ண பட்சத்துல நம்ம ஆல் டைம் வரைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் சப்போர்ட் ஜோன். இதுல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேல போகணும். ஒருவேளை மார்க்கெட் எல்லா குளோபல் நியூஸும் அடிக்கடி நெகட்டிவான நியூஸ் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கிறனால இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா நிஃப்டி 24,600 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வரைக்கும் 24,600 வரைக்கும், அதையும் தாண்டி 23,900 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான, ஃபால் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, நம்ம இதுல இருந்து ஃபால் வரும்னு சொல்லும்போது யாருமே நம்பல. இதுல இருந்து ஆல் டைம் ஹைக்கு அப்படியே அப்படின்னு கொடுத்து தான் போகணும்ல எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனா ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ எத்தனை பேர் 3,900 வராது அப்படிங்கிற நினைக்கிறீங்கன்னு தெரியல. பட் இந்த சோனை ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இந்த சோனை ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல 25,200 ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா இதுல இருந்து நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுல இருந்து ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்து அப்படியே மேல போய் ஆல் டைம் ஹைக்கு போகணும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நிலைமையே வேற. 24,600 தான் அடுத்த டார்கெட் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த ஃபால் எதிர்பார்க்கலாம். ஓகே, இதை ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் குயிக்காக பார்த்துருவோம். ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். மறுபடியும் 1 ஹவர்ல வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சப்போர்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சப்போர்ட் இதுதான் ஒரு மேஜரான சப்போர்ட். இது வரைக்கும் பெருசா ஃபால் கொடுத்து வந்த நிஃப்டி எங்கேயுமே கிரீன் கேண்டில் இல்லை. 1 ஹவர்ல தொடர்ந்து கீழே வந்த நிஃப்டி இந்த ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா சப்போர்ட் எடுக்கிறத பார்த்துருப்பீங்கல்ல. இதுல தெரியுதுல்ல, இந்த ரேஞ்சில் கரெக்டா நம்மளோட லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கோம். 25,200 லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதுல இருந்து நிஃப்டி தொடர்ந்து மேலே போகும் அப்படிங்கிறது என்னோட லாங் டேர்ம் வியூவே. இதை டச் பண்றது வரைக்கும் தான் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட 2-3 வாரமா என்னோட வியூ வந்து பியரிஷ் தான். தொடர்ந்து மார்க்கெட் கீழே தான் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த லெவல் டச் பண்ணதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் புல்லிஷா டர்ன் ஆகும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த லெவல் டச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு மட்டும் சொல்லாம இந்த வீக் எப்படி ட்ரேட் ஆகுறத பேஸ் பண்ணி நிஃப்டி புல்லிஷா டர்ன் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் புல்லிஷா டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலா பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, குளோபல் கியூஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம்னா நிஃப்டி இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணதா இல்லையான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல நிஃப்டி இதுல சைட்வேஸோ இல்ல இதுல இருந்து அப்சைட் கொடுத்து நம்ம இன்னைக்கு 18 டார்கெட்டா இருந்துச்சு 25,380 அந்த ரேஞ்சு நாளைக்கு முதல் டார்கெட்டா இருக்கலாம். அப்சைட் கொடுத்து போகும் பட்சத்துல 25,380 வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல 25,450 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் என்னோட வியூ வந்து அப்சைட்ல தான் இருக்கு. ஏன்னா மேஜரான ஒரு சப்போர்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. இதுல இருந்து ரிவர்சல் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ரிவர்சல் கொடுக்கும் பட்சத்துல 25,380 முதல் டார்கெட் ஆகும். 25,450 நாளைக்கு ஃபைனல் டார்கெட் ஆகும். அப்படியே இன்னைக்கு என்ன டார்கெட் டவுன் சைட்ல வச்சிருந்தோமோ அதே டார்கெட்டை நாளைக்கு அப் சைட்ல வச்சிருக்கோம். இதுல இருந்து அப்படியே திரும்பி மேல போகணும் எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு. இல்ல ஒருவேளை நிஃப்டி இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு, நாளைக்கே நெகட்டிவ் நியூஸஸ் ஏதாவது இருந்து இந்த டெக்னிக்கலை ரெஸ்பெக்ட் பண்ணாம இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணதா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணி இதுலயும் ரிஜெக்ட் பண்ண பட்சத்துல டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். தொடர்ந்து கீழே அடுத்தடுத்த லெவலான 25,000க்கு போகும். ஸோ நாளைக்கு 25,000ங்கிறது பாட்டம்ல டார்கெட்டா இருக்கும். ஓகே, ஸோ டவுன் சைட்ல நாளைக்கு 25,000ங்கிறது டார்கெட்டா இருக்கும். இதை பிரேக் பண்ணி கீழே இதுக்கு கீழே இந்த லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகும் பட்சத்துல
25,000 இந்த லைனை கிளியர் ட்ரேட் ஆகும் 25,000 டவுன் சைடு டார்கெட்டா இருக்கும். அப் சைடில் 25,380யும் 25,450யும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு நான் ஒரு சைட் வைஸோ இல்லை ஒரு சின்ன அப் சைடு தான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்றத பார்க்கலாம். இதே தான் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம இதே லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு முக்கியமான பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நிஃப்டி பேங்க் தானே. ஓகே, சரி, ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி இந்த ஜோன் சப்போர்ட்ல இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து. ஸோ இதுல இருந்து அப்படியே இந்த சேனல் பேட்டர்னை நிஃப்டி டவுன் சைட்ல டார்கெட் காமிக்கிறதுனால பேங்க் நிஃப்டியும் டவுன் சைட்ல இந்த இதுல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட மேல போச்சுன்னா இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து ரிஜெக்ட் ஆகும் சொல்லியிருந்தோம், ஆனா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்துல பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 59,500லையும் அதுக்கு அடுத்தால 59,300லையும் இருந்துச்சு. ஓகே, ஸோ இது தொடர்ந்து கீழே வந்து பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் வரலாம், 58,900 வரைக்கும் வரலாங்கிறது சொல்லியிருந்தோம். இப்போ ப்ராப்பரா இந்த ஜோன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டி கீழே க்ளோஸ் ஆகி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் வரும் பட்சத்துல அடுத்த லெவலா 59,150யும் அதுக்கு அடுத்தால 58,900ம் இருக்கும் பேங்க் நிஃப்டியில. ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டியில ரேஞ்சு. ஒருவேளை இதுல சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்சில் இதுவும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆன ஏரியா ஒரு சப்போர்ட் ஏரியா தான். நம்மளோட 2வது டார்கெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு 59,300 ரேஞ்சில். ஓகே, இதுல சப்போர்ட் எடுக்கும் பட்சத்துல பேங்க் நிஃப்டி அதிகபட்சமா இந்த ரேஞ்சுக்கோ 59,500க்கோ இல்ல 59,600க்கோ போகலாம். ஓகே, ஸோ டவுன் சைட்ல இது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப் சைட்ல இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி நிஃப்டி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பேங்க் நிஃப்டி எல்லாம் சப்போர்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணி இந்த லெவலில் ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல நிஃப்டியும் நம்ம பார்த்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி மேலே போறதுதான் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ வழக்கம் போல லைவ் அப்டேட்டா டெலிகிராம் சேனல்ல லைவ் மார்க்கெட்ல போஸ்ட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.